வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஆடி அமாவாசையை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்தி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். சத்ரு சம்ஹார யாகம். அந்த யாகம் நடத்தும் போதுல அதுலயே இருக்கேன், சத்ருக்கள் எதிரிகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு விடுவார்கள், எல்லாமே தம்பயம் வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு யாகத்தின் வெளிப்பாடு. அது தெய்வீக நம்பிக்கை, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஏன் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் பண்ணிருக்கலாமே. பண்ணியிருந்தா இன்னைக்கு திமுக 40க்கு 40 வந்திருக்காரு. பாமக சேர்ந்து 40-40 வந்திருப்பாங்களே. ஏன் செய்யவில்லை? சத்ரு சம்ஹார யாகம். ஆடி அமாவாசை ஒரு 3-4 நாளைக்குள்ள முடிஞ்சது. திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் எடைக்கு எடை சில பேர் நாணயம் கொடுப்பாங்க. இவர் எடைக்கு எடை அரிசி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. பிளஸ் 30 கிலோ சேர்ந்து 780 கிலோ அரிசி. அதோட சேர்ந்து சத்ரு சம்ஹார யாகம் பண்ணியிருக்கார். அந்த யாகத்தின் வெளிப்பாடு மற்றதெல்லாம் ஆடி அமாவாசை நார்மல், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது மக்கள் நம்ம இந்து மத நண்பர்கள் செய்யறாங்க. ஆடி கூழ் வார்த்தல், மற்றபடி தீ மிதித்தல், அது ஆடி அமாவாசைனா ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடிய விஷயம். அப்புறம் மற்றபடி எல்லாத்துக்கும் பித்திருக்களுக்கு தானம் பண்றது, மற்றபடி அது முழுனா ஏற்பாடுகள் பண்ணுவது, கடற்கரை ஓரமாக உட்கார்ந்து அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிக்கக்கூடிய மெயின் அமாவாசை. அதுவும் இதுல ஆடி அமாவாசை அப்படிங்கும்போது இன்னும் ஸ்பெஷலா செய்வாங்க. அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாசும் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் தனியா லாட்ஜ் புக் பண்ணி இங்கிருந்து தூத்துக்குடிக்கு போயிருக்கிறாரு விமானத்தின் மூலமா. அங்கிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் லாட்ஜ் தங்கி, மற்றபடி சத்ரு சம்ஹார யாகம், சத்ரு சம்ஹார யாகம் எடைக்கு எடை நாணயத்தோட இதையும் சேர்ந்து பண்ணியிருக்காரு. மற்றபடி தெய்வீக நம்பிக்கையின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். மந்திரத்தால் என்னைக்குமே மாங்காய் விழாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது அன்புமணி ராமதாஸுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதையும் மீறி தெய்வீக நம்பிக்கை, அவ்வளவுதான். அவர் சார்ந்துள்ள மதத்தின் அடிப்படையில தெய்வீக நம்பிக்கை. அது என்ன, சத்ருவை சம்ஹாரம் பண்ணக்கூடிய யாகம் அப்படிங்கும் போது எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக அந்த யாகம் பண்ணுவாங்க. பொதுவாகவே அரசியல் அப்படின்னாலே ருசிக்கணும் அப்படின்னா எதிரிகள் இருக்கத்தான் செய்யணும். எதிரிகள் இல்லாம எந்த வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அப்துல் கலாம் கூட ஒரு விஷயம் சொல்லுவார், வாழ்க்கை நன்றாக இருக்கணுமா, ஆமா, சில நண்பர்களை வைத்துக் கொள்வது பக்கத்துல. வாழ்க்கை இன்னும் சவாலாக இருக்கணுமா, இன்னும் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு எதிரியாவது வாழ்க்கையில தேவை அப்படிங்கிறது ஏபிஜே அப்துல் கலாமுடைய அற்புதமான ஒரு பொன்மொழி. பொதுவா அன்புமணி ராமதாஸ் மற்றபடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு இப்போதைய ஒரு தலைவர், அப்புறம் ராமதாஸ் இருக்கிறாரு. எல்லாம் சேர்ந்து கட்சியை வளர்த்த சமயத்துல இந்த நேரத்துல ஏகப்பட்ட தோல்விகள். காரணம் மரம் விட்டு மரம் தாவக்கூடிய, கூடு விட்டு கூடு தாவக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு. சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி இருப்பாங்க, நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அதுலேயே ஒரு கூட்டணி, ஒரு வாரம் கழிச்சு கவுன்சிலர் தேர்வா அதுக்கு ஒரு கூட்டணி, இப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்னால வன்னியர்கள் அவர் நம்பவில்லை. குறிப்பாக பாமகவினரே ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் நம்பவில்லை. இந்த 2024 நாடாளுமன்றத்தில் அதிமுகவோடு எப்படியெல்லாம் கூட்டணி போட்டு நாம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. தொண்டர்கள் கூட அது ஒத்துக்கல பாஜகவுக்கு கூட்டணிக்கு போறது. அன்புமணி ராமதாஸ் மேல உள்ள ஒரு கேஸு, மற்றபடி வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மந்திரி சபை பதவி, அப்புறம் மற்றபடி சில்லறை பணத்துக்கு அடிமை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க
பாஜகவில் தொமீர்னு விழுந்துட்டாங்க. இங்கிட்டு அதிமுக தேமுதிக அப்படி நின்றாங்க. அவங்களுக்கு அடி பலத்த அடி. பாமக ஆமா பாஜக அந்த கூட்டணிக்கு சரியான அடி. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன். இடையில மாட்டி விழித்து கொண்டது என்னவோ தொண்டர்கள் தான். தொண்டர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அழுத கண்ணீரோடு வடித்தார்கள், அழுத கண்ணீராக வடித்தார்கள், அழுதார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு அன்னைக்கு. இல்ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்த நாங்க எப்படி இப்ப ஓட்டு கேட்போம் என்ன? ஆனா அதிமுகவோட ஓட்டு கூட்டணி சேரணும், அதுதான் வந்து நம்முடைய நிலைப்பாடா இருக்கு சொல்லி எவ்வளவு சொன்னாங்க. நைட்டு வரைக்கும் ராமதாஸ் கரெக்டா அதிமுகவோட கூட்டணி முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் திடீர் என்ன ஆச்சு, சில காலையில ஒரே நிலைப்பாடு, ஒரு 4-5 மணி நேரம் ஒரே ஒரு நைட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பாமக வந்து பாஜகவுக்கு திடீர்னு தாவிடுச்சு, குரங்கு தாவன மாதிரி. இருந்தாலும் என்னத்தை சாதிச்சுட்டாங்க? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் கிடையாது. கட்சி பெயரை கெடுத்து கொண்டதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. என்னென்னமோ சமாளிக்கிறாரு. இந்த பட்ஜெட்ல கூட என்னங்க தமிழக பேரே சொல்லப்படவில்லையே அப்படின்னா தமிழக பேரை சொல்லணும் அவசியம் என்ன இருக்கு? 25 எம்எல்ஏக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு அவரே சொல்லி கொடுக்குறாரு. ஒரு தமிழகத்தை தேர்ந்தவரா இருந்துக்கிட்டு அவரே வந்து ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவுக்கு மத்தியத்துக்கு போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா கூட்டணி தர்மம் இருக்க வேண்டியதான். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து துரோகத்தனமான ஒரு விஷயம். 25 எம்எல்ஏக்களை கொடுங்க, அவங்க வந்து தமிழ்நாடு, தமிழகம், தமிழக அரசு பேர் சொல்லுவாங்க, அப்புறம் திருக்குறளை சேர்த்து சொல்லுவாங்க. என்ன இப்ப பணம் ஒதுக்காதனால என்ன குறைஞ்சு போனது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தமிழகத்துக்கு ஆந்திராவிட நிறைய அதிகமாக பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அது ஒரு குண்டா போட்டாங்க. செய்தியாளர்கள் கேட்டதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பின்னால பதில் சொல்றேன் அப்படின்னு கூட சொன்னார். இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் சொல்லவே கிடையாது. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய சமயத்துல மீண்டும் ஒரு பகிரங்கமான ஒரு பாஜகவுக்கு அடி விழுந்திருக்கு. அதாவது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றவிட சீர்பரம்பினர் சம்பந்தப்பட்டதுல 20% அந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டவைகளை வன்னியர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார், அவர் தான் பயன்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து பார்த்த வகையில 20% இடஒதுக்கீடுல வந்து வன்னியர்கள் தான் வந்து அதிகமாக பயன்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்திருக்கு. அதையெல்லாம் விட ஒரு பத்திர உள்ளொதுக்கீடு வேணும், பத்திர உள்ளொதுக்கீடு வேணும்னு சொல்லி போட்டு எடப்பாடியோடு சேர்ந்துட்டு ஏன்னா மக்களை ஏமாற்றுவதற்காக திடீர்னு எப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாரோ அதே போல இது ஒரு ராத்திரியோட ராத்திரியா டபீர்னு கையெழுத்தை போட்டு ஆச்சா போச்சா சட்டத்தை நிறைவேற்றி பாமகவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி வணிகள் சம்பந்தப்பட்ட பத்திரையை உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. இது சரியான ஒரு தகவலே கிடையாதுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, மற்றபடி அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. சும்மா என்னமோ சேர்த்து விட்டுருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நாங்க எவ்வாறு தர முடியும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதே 1989 போட்டதான் 20% இடஒதுக்கீடு. அது எப்படி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அருந்ததிய மக்களுக்கு 3% ஒதுக்குனாரு கலைஞர். இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு சட்டம் ஒதுக்க ஒரு குறிப்பிட்ட மரபினருக்கு ஒதுக்கப்பட வேணும், ஒரு சாதி பிரிவினருக்கு வழங்கப்பட வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சட்ட திட்டங்களை ஓட்டை இல்லாம செட் பண்ணணும். உச்ச நீதிமன்றம் தூங்கிக்கிட்டா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கரெக்டா செட் பண்ணணும். என்ன செட் பண்ணாம ராமதாஸ் எடப்பாடியை ஏமாத்த, எடப்பாடி ராமதாஸ் ஏமாத்த, 2 பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்த. அப்புறம் பார்த்தாங்க மக்கள் 2 பேர்த்தையும் ஏமாத்திட்டாங்க, முடிஞ்சு போச்சா? என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. 10% இடஒதுக்கீடு என்ன ஆச்சு? ஒண்ணு ஜுஜிக்கு பூவா. அதை விட 20% இடஒதுக்கீடு வண்டிகள் அதிகமாக பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து தகவல் வந்திருக்கு.
ஆதாரபூர்வமா வந்திருக்கு பாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல நீதிமன்றம் அந்த தீர்ப்பவே வந்து சிராக் பஸ்வான் அப்படிங்கிறவர் எதிர்த்து இன்னைக்கு மேல் முறையீடு செய்ய போறாராம். இது பாமகவுக்கு தெரியும். பாஜக கூட்டணியில இருக்கிறாரு சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான். ஏன் இதை பாமக அன்புமணி ராமதாஸ் எதிர்த்து போராடலாமே? எப்படிங்க நீங்க அதை செயல்படுத்த முடியும்? உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டாங்க, அதனால கட்டாயமாக எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது, நாங்களும் பாஜக கூட்டணி தான் இருக்கிறோம், அருந்ததி மக்களுக்கு கிடைச்சதா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பண்ணலாமே அன்புமணி ராமதாஸ். இல்லையே, எந்த ஒரு வாயும் இல்லையே. 10% இடஒதுக்கீடு வேணும், 10% இடஒதுக்கீடு தமிழக அரசு கையில் தான் இருக்கு. அதே மாதிரி தான் 1989 கலைஞர் போட்டார். அதை பாராட்டிய மாதிரி ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் பேசுறீங்க. தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்த ஒரு முக்கியமான ஒரு உண்மையை ரகசியத்தை ஆமாம் உண்மைதான் ஒப்புக்கவே இல்லையே அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கவே இல்லையே. சரி, அதுதான் ஒத்துக்கல. இந்த சிராக் பாஸ்வான் இன்னைக்கு கோர்ட்ல மேல்முறை செய்ய போறேன் அப்படிங்கிறாங்க. எப்ப இடஒதுக்கீடா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்களும் உங்களுடைய பாஜக கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கரம் கொடுத்து அருந்ததி மக்களை தூக்கலாம். ஏன் தூக்கல? உங்களுக்கு வந்தா போதும், அடுத்தவங்களுக்கு வந்தா அது தேவையில்லை அப்படிங்கிற கருத்தா? அப்ப இது என்ன தெரியுது? உங்களுடைய புத்தி, உங்களுடைய நிலைப்பாடு அப்படியே தான் இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. அப்படியே தான் இருக்கு, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வாங்க? ஏதோ ஒரு வகையில வன்னியரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சமூகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அது கூட வெட்ட வெளிச்சமாயிருச்சு. தகவல் உரிமை சட்டத்திற்குள்ள வன்னியர்கள் எந்த அளவுக்கு MBBS ஆயிருக்கிறாங்க, மற்றபடி வேறு படிப்புகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்து அவர்கள் தரம் உயர்ந்து கருணாநிதியால் உயர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. அதன் அடிப்படையிலேயாவது ஒரு பாராட்டு கொடுக்கலாமே, அதுவும் கிடையாது. இப்ப என்ன வருது? இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில பாமக எந்த அளவுக்கு தரிகிடத்தோ நாடகம் ஆடிக்கொண்டிருந்ததோ அது இன்னைக்கு வன்னிய மக்களுக்கு பட்டவத்திரமா போயிடுச்சு. இப்ப வன்னிய மக்கள் உஷாராயிட்டாங்க. பாமக எந்த அளவுக்கு தில்லுமுள்ளு பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வடச்சுல தெரிய போச்சு. அதே மாதிரி சிராக் பாஸ்வான் மேல அன்புமணி ராமதாஸ் ஒரு அன்பு பயணமா போய் எங்க இருக்கிறாரு அங்க போய் பிடிச்சி நீங்க இந்த மாதிரி அருந்ததி மக்கள் சம்பந்தப்பட்ட வகையில உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த எஸ்சி சம்பந்தப்பட்ட 3% கான்செப்டுக்கு மேல் முறையீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா? அதை விட நம்ம தைரியம் எல்லாத்துக்கும் இருக்கு, மனசாட்சி இருக்கிறதா? இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுடைய மக்கள் உங்களை எவ்வாறு மன்னிப்பாரு? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியே வந்துருச்சுல. கருணாநிதியால் ஏகப்பட்ட வன்னி அன்பு சகோதரர்கள், அன்பு மக்கள் எந்த அளவுக்கு பயனடைந்து விட்டார்கள், பயனடைந்து கொண்டிருக்கிறார் 20% இடஒதுக்கீடால் அப்படிங்கிற உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இதையெல்லாம் மூடி மறைக்கும் வண்ணமாக சத்ரு சம்ஹார யாகமா திருச்செந்தூர்ல பண்ண உடனே எல்லாம் மூடி மறைச்சிட முடியுமா? முடியாது. தொண்டர்கள் மனசு வைக்கணும், மக்கள் மனசு வைக்கணும். அப்பதான் அது பாமகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், ஆட்சி பீடத்துல அமர முடியும். ஆமா, ராமதாசனுடைய பேச்செல்லாம் வர வர நம்பிக்கையற்று போய்விட்டார். ஒரு நேரத்துல சமூக போராளியா ராமதாஸ் தான், இன்னைக்கு அப்படி கிடையாது. சமுதாய பெருச்சலியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆமா, சமுதாய பெருச்சாலியாக இன்றைக்கு மாறிவிட்டார். அதன் அடிப்படையில் மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படியே தகர்ந்து கொண்டே வருகிறது, நம்ப முடியாத அளவுக்கு. அதான் பட்ட வருத்த வெளிச்சமான ஒரு உண்மையாக நாம் பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.